விஜய் காவேரி கிட்ட நவம்பர் 13 அன்னைக்கு இந்த பூமி பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே காவேரி முழிச்சு போய் நிற்கிறாங்க. உடனே விஜய் கேட்குறாரு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, இல்லைங்க கண்டிப்பாக அன்னைக்கு தான் நம்ம போடுறோமான்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் டேட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே காவேரியோட முகத்தை மாறுறதை பார்த்துட்டு, என்னாச்சு அன்னைக்குன்னு ஏதாவது உனக்கு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க, உடனே காவேரி, இல்லைங்க அன்னைக்கு தான் நம்மளோட கான்ட்ராக்ட் முடிய போகிற நாள், நான் அந்த வீட்டை விட்டு போகக்கூடிய கடைசி நாள்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே விஜய்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. கண்ணுலாம் அங்கே கலங்குது. இங்கே காவேரி அப்படியே கனகனத்த குரலில் சொல்கிறாங்க, நான் அந்த டேட்டில் இந்த வீட்டிலேயே இருக்கிறேனா என்னன்னு தெரியல, ஏன் இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே நாங்கள் இருக்க முடியுமான்னு தெரியல, எப்படியும் நாங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும், அதேமாதிரி என் குடும்பத்தையும் ஒரு வீட்டில் போய் தங்க வைக்கணும், அதுக்குள்ளாக ஒரு வீடு வாங்கிடலாம் பார்த்தா அது முடியாத காரியம் போல், கண்டிப்பாக நாங்கள் வெளியே போய் எங்கே போய் தங்க போகிறோன்னே தெரியலை, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் எப்படி அந்த வேலையை செய்ய முடியும்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க, உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு, இங்கே பாரு உன்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்கிறது, இந்த கான்ட்ராக்ட் முடிகிறத பற்றி நீ எதுவுமே பேசாத அப்படின்னு இத்தனை தடவை சொல்லியும் திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசுகிறப்பாரு. நான் கொடைக்கானலில் வச்சு உன்கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா, கான்ட்ராக்டை பற்றி இனிமேல் பேசாத, என்னை கஷ்டப்படுத்தாதன்னு நான் இத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அத்தனை தடவை சொல்லியும் திரும்ப திரும்ப ஏன் காவேரி நீ அதையே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே காவேரி மௌனமாக நிற்கிறாங்க. உடனே விஜய் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு இன்னும் 3 மாதம் இருக்குது, அது வரை அந்த கான்ட்ராக்டை பற்றி நீ வாயவே திறக்காத, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ எப்போ போகணும் உன்னை எப்போ அனுப்பி வைக்கணும்னு எனக்கு தெரியும், அதை பற்றி நீ எதுவும் பேசாத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே காவேரியும் சிரிச்சுட்டே சரின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கே முகத்தை எப்படி வச்சுருக்க, சரி நல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே காவேரி அப்படியே அழுகிற மாதிரியே முகத்தை வச்சுட்டு இப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ண, இப்படியா ஸ்மைல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு விஜய் வெளியே போக, இங்கே விஜய் வெளியே போய் நின்றுட்டு யோசிக்கிறாரு, இன்னும் 3 மாதம் தான் இருக்கா காவேரி நம்மளை விட்டு போக, நம்மளால் எப்படி அவளோட பிரிவை தாங்கிக்கிற முடியும், இங்கேருந்து வீட்டுக்கு போனாலே நம்மளால் அவளோட பிரிவை தாங்கிக்கிற முடியலை, எப்படா வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு வாசலே பார்த்துட்ருக்கோம், ஏன் அவகிட்ட சொன்னா என்ன, இங்கேயே நீ தங்கிரு, நீ போகாத காவேரி நம்ம சொல்லலாமா, அவள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடுவாளோ, அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் யோசிக்கிறாரு. இங்கே தாத்தா வராரு, என்னப்பா என்னாச்சு விஜய், ஏன் ஒரு மாதிரி யோசனையில் நிற்கிறேன்னு கேட்க, இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே தாத்தா நினைக்கிறாரு பேரவனுக்கும் காவேரிக்கும் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா உனக்கும் காவேரிக்கும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை, இல்லை காவேரி வந்து இங்கேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போயிடுறா, அப்படி போனால என்னால் அவள் போகிறத ஒரு மாதிரி தாங்கிக்கிற முடியலை, முன்னாடிலாம் அப்படி இருக்காது, ஆனால் எப்படா வீட்டுக்கு வருவான்னு பார்த்துட்ருக்கேன், ஆனால் அவள் எப்போயாவது ஒரு 10-5 நாள் போய் தங்கிட்டான்னா, இப்போ கூட அவள் ஏதோ அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால தான் தாத்தான்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ இப்போ புரியுதுப்பா எனக்கு, ஒருவேளை காவேரி போய் எப்போயாவது அவங்க வீட்டிலேயே தங்கிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறியா அப்படின்னு கேட்க, உடனே ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்ல, இது எல்லாருக்கும் இல்லை தான், அவன் பாட்டியவே எடுத்துக்க, உன் பாட்டி முன்னாடிலாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது எனக்கு அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கும், ஆனால் அவகிட்ட ஓப்பனாக சொல்லவும் முடியாது, எங்கே அவளே சந்தோஷமாக கிளம்பி போகிறா, அதை நம்ம தடுக்கிற மாதிரி இருக்குமே நினச்சிட்டு நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், அவள் போட்டு வர்ற வரைக்கும் நான் பல்ல கடிச்சிட்டு இருப்பேன், அதுதான்ப்பா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இது, அவள் சந்தோஷத்துக்கு அவள் பக்கத்தில் போயிட்டு வர்றா, அதுக்காக நீ இப்படி போய் அதை ஃபீல் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி இதை காவேரிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்க, எப்படி தாத்தா இதை போய் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கான்ட்ராக்ட் பற்றியே யோசிக்கிறாரு. ஆனால் தாத்தா இங்கேருந்து பக்கத்தில் போயிட்டு வர்றதுக்கு தான் இவன் இப்படி ஃபீல் பண்ணுறானோன்னு நினச்சிட்டு, சரி நீ வந்து இனிமேல் சொல்லு, இனிமேல் ரொம்ப நேரம் போய் அங்கே இருக்க வேணாம், நீ ஓப்பனாக சொன்னாதான் உன் மனசில் உள்ளதும் அவளுக்கும் தெரியும், சரி நம்ம புருஷன் நம்மளை விட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் வரும்ப்பா, நீ மனசுக்குள்ளேயே அதை நினச்சிக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா அவளும் நீ எவ்வளவு காவேரியை லவ் பண்ணுற அப்படிங்கிறது காவேரிக்கும் தெரியாமல் போயிடும்ல, நான் சொல்கிறது கரெக்டு தானே, எப்போயாவது உன்னோட லவ்வை அவகிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உன் பாட்டி எடுத்துக்கோ, நான் ஏதாவது அவளுக்குன்னு செய்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பா, இத்தனை வயசாயிடுச்சு எங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னுமே நான் அவளுக்காக ஏதாவது பார்த்து செய்யலைன்னா நீங்கள் என்னைய மறந்துட்டீங்க, நீங்கள் என்னைய கண்டுக்கிற மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டை போட ஆரம்பிச்சிருவா. அதே மாதிரி தான் பொண்ணுங்க எல்லாருமே புருஷன் நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதை நீ எதிர்பார்க்காம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் காவேரியும், நீ எவ்வளோ அன்பு வச்சுருக்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட நீ அப்படியே லைட்டாக ஏதாவது ஒரு விஷயம் மூலியமாக நீ வெளிப்படுத்தினா தான் அவளுக்கு அது தெரியும் சரியா, நீ பாட்டுக்கு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அவன் புருஷன் மேலே அவருக்கு ஒரு இதுவும் இல்லை, ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைன்னு அவளும் நினைக்க ஆரம்பிச்சிருவா, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா அட்வைஸ் பண்ணேன். அப்படியா தாத்தா, அப்போ நான் வந்து என் ஃபீலிங்ஸை அவளுக்கு காட்டணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா, ஆமாப்பா அதையெல்லாம் வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே வெளிப்படுத்தணும், முதல்ல அவகிட்ட நீ ஓப்பன் அப் ஆகு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு இவர் வெளியே போய் யோசிக்கிறாரு.
வெளியே போயிட்டேன். இப்போதைக்கு காவேரிக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, எங்க காவேரி சொல்லுவாங்க, "நான் எப்படியாவது வீடு வாங்கிடலாம்னு நினச்சேன். ஆனால் அதுவும் முடியாது போல. கண்டிப்பா இந்த சம்பளத்த வச்சுட்டு நான் வீடு வாங்கிடலாம்னு நம்பிக்கையா இருந்தேன். ஆனா அதெல்லாம் முடியாது போல. எவ்வளோ காசு வந்தாலும் அது ஒரு பக்கம் செலவாக தான் செய்யுது. நாங்க இந்த வீட்ட விட்டு போனதுக்கப்புறம் எங்க போய் இருக்க போறோன்னே தெரியல." அப்படின்னு சொன்னது ஞாபகம் வரவே விஜய் யோசிக்கிறாரு. காவேரி எப்படியும் நம்மளோட லவ்வை ஏற்றுக்குருவாளா என்னன்னு தெரியல. ஆனால் நவம்பர் 13 அவள் இந்த வீட்டை விட்டு போகும்போது போய் ரோட்டில் நின்றக்கூடாது. கண்டிப்பாக அவள் அந்த காம்பவுண்ட்குள்ளே அவங்க அம்மா எல்லாரோடையும் கண்டிப்பாக இருக்க மாட்டாள். காவேரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவ. அதனால் எப்படியும் நம்ம இந்த வீட்டை விட்டு நீ போனாலும் அந்த வீட்டில் இருந்துக்கன்னு சொன்னால் கேட்க போகிறதே இல்லை. கண்டிப்பாக கேட்கவும் மாட்டாள். அதனால அவளுக்கு நம்ம ஒரு வீடு வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் யோசிக்கிறாரு. உடனே சரி அவளுக்காக ஒரு வீடு நம்ம பார்க்கலாம். எப்படியும் அவள் சும்மாலாம் அதை வாங்கிக்கிற மாட்டா. அதுக்கப்புறம் அவள்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீ ஏதாவது எனக்கு இஎம்ஐ மூலியமா அமௌண்ட் கட்டுன்னு சொன்னால் கூட அவள் ஏற்றுக்குருவா. மற்றபடி அவள் அதை ஓசிலையும் வாங்கிக்க மாட்டா. எப்படியாவது அவளை வற்புறுத்தி வாங்க வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவரோட மேனேஜருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நம்ம சைட்டில் எந்த வீடு நல்லா சூப்பராக நல்லா பட்ஜெட்டில் சூப்பராக இருக்கோ, நல்லா நிறையா பேர் தங்குற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற வீடு நீ உடனே எனக்கு அனுப்பி வை. அது நம்ம கட்டின வீடாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, உடனே அவரும் நிறையா ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி வைக்கிறாரு. இதை உடனே இங்கே காவேரிக்கு அனுப்பி வைக்க, காவேரி என்ன என்ன பாஸ் எனக்கு நிறையா வீடு இங்கே அனுப்பி வச்சுருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு சொல்ல, இது ஒரு செலிப்ரிட்டிக்காக நம்ம கொடுக்குறதா இருக்கோம். ஃப்ரீயாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஃப்ரீயாலாம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு சில எக்ஸாம்பிள் காட்டணும். அவங்க அப்படியே ரெடியாக அமௌண்ட் பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீ இதில் எதை அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பலான்னு சொல்லிட்டு ஒன்று செலக்ட் பண்ணி சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்ல, இது எதுக்கு பாஸ் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க. அதெல்லாம் லேடிஸ் செலக்ட் பண்ணுறது எப்படியும் பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அதை ஏன் செலக்ட் பண்ணி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிட்ட விஜய் சொல்ல, உடனே காவேரியும் ஓகே ஒரு 5 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ஒன்றா எடுத்து பார்த்துட்டு, வாவ் இது சூப்பராக இருக்குது, இந்த வீடு நீங்கள் அவங்களுக்கு அனுப்புங்க கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே விஜய் ஃபோனை வாங்கி பார்க்குறாரு. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க, நல்லா தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்ல, உடனே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்போ இது உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கேட்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகவே நிற்கிறாங்க. என்ன அந்த ஃபோட்டோவே அப்படியே உத்து பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்ல, இது மாதிரி ஒரு வீடு கட்டி எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும் அதை யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜய் நினைக்கிறாரு, கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே உங்கள் அம்மாவை நீ கூட்டிகிட்டு போக தான் போகிற காவேரி, இந்த நாள் வரத்தான் போகுது சீக்கிரமே, அன்னைக்கு நீ ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகுவேன், உன் முகத்தில் இந்த சந்தோஷத்தை பார்க்க நான் அப்படியே காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக உனக்கு நவம்பர் 13 அன்னைக்குன்னு இந்த வீடை நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் காவேரி. அன்னைக்குன்னு தான் நம்ம வாழ்க்கையோட அந்த முடிகிற நாள்னு நீ சொல்லியிருக்க. அன்னைக்காவது நீ என்னோட காதலை ஏற்றுக்குருவியான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினைக்கிறாரு. உடனே என்ன பாஸ் என்னமோ திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ நினைக்கிறது தான் நானும் நினச்சிட்ருக்கேன். உங்கள் அம்மாவுக்கு இப்படி ஒரு வீடு வாங்கி கொடுத்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கல்ல நினச்சிட்ருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வாங்கி கொடுக்க தேவையில்லை. எங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக நானும் யமுனாவோ கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம். யமுனாவுமே இன்னும் கொஞ்சம் நாளில் கலெக்டர் ஆயிடுவா. கண்டிப்பாக அவள் சம்பளம் நிறையா வரும். அதை வச்சு நாங்கள் ஒரு பெரிய வீடு இதே மாதிரி வாங்கத்தான் போகிறோம். ஏன் இந்த ஃபோட்டோவையே நான் மாடலாக வச்சு உங்ககிட்ட காட்டினா இது மாதிரி நீங்கள் கட்டி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, உடனே இங்கே காவேரி அப்படியே யோசிக்கிறாங்க. அப்படியே கனவு லோகத்துக்கே போயிட்டாங்க. இந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ள அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிற மாதிரி. உடனே இங்கே விஜய், ஓய் காவேரி என்ன அப்படியே ட்ரீமுக்கு போயிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் நினைக்கிறாரு, ட்ரீம்லேயே அவ்வளோ சந்தோஷப்படுறவ கண்டிப்பாக அந்த வீட்டை அவளுக்கு தான் அப்படின்னு நினச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவான். விஜய் நீ ஒரு நல்ல யோசனை யோசிச்சிருக்கடா, இது எல்லாமே தாத்தாவால் நடந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் தாத்தாவை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போய் தாத்தாவை கிஸ் பண்ணுறாரு. என்னப்பா விஜய் என்னாச்சு அப்படின்னு கேட்க, தாத்தா இப்போ நீங்கள் ஒரு இது சொன்னீங்கல்ல, என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா விஜய்கிட்ட கேட்க, இல்லை தாத்தா நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்ம நம்மளோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னு அதை வச்சு நான் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன். அது கண்டிப்பாக காவேரி சந்தோஷப்படுவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே தாத்தா அப்போ உங்கள் லவ்வுக்கு ஐடியா கொடுக்குறவன் நான் தான், அதை நினச்சி தான் இந்த மொத்தமாக எனக்கு அப்படின்னு கேட்க, சரி சரி இனிமேல் நான் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறேன், இதுக்கெல்லாம் எனக்கு இப்படி மொத்தம்லாம் கொடுக்காம
இந்த முத்தத்தை என் பேத்தி கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷம் படுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல, போங்க தாத்தா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு வெக்கம் வர, என்ன என் பேரனுக்கு வெக்கம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல, தாத்தா என்ன தாத்தா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, போங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போவேன். இங்கே காவேரி, என்ன தாத்தா என்ன சொல்லிட்டு போகிறாரு உங்கள் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை இல்லை அது எனக்கும் விஜய்க்கும் உள்ள விஷயம், என்னப்பா விஜய் சொல்லிடவா, அந்த முத்தம் மேட்ரு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கேட்க, தாத்தா சும்மா இருங்க தாத்தா, என்ன தாத்தா என்ன முத்தம் என்ன யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஒன்றும் இல்லைம்மா, அது நாங்கள் 2 சும்மா பேசிகிட்டு இருந்தோம் தாத்தா, இது உங்கள் வயசுக்கு மீறின செயல், இப்படிலாம் நீங்கள் அவருக்கு ஏதாவது சொல்லி உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு காவேரி சிரிச்சுட்டே போகிறாங்க. உடனே தாத்தா நினைக்கிறாரு, அப்பா கடவுளே இந்த 2 பசங்களையும் பிரிச்சிடாத, எப்படியாவது என் பேரனுக்குள்ள காவேரியை பற்றி நிறையா எண்ணங்களும், நிறையா அவன் அவன் உடம்புக்குள்ள அப்படியே நிறையா காவேரியை பற்றி அன்பு எல்லாமே வந்து பெருகத்தான் செய்யணும், குறைஞ்சிடக்கூடவே கூடாது. இந்த 2 பசங்களும் பிரிஞ்சிடக்கூடவே கூடாது. இன்னும் அந்த கான்ட்ராக்ட் முடிய 3 மாதமோ என்னமோ தான் கிடக்குன்னு நினைக்கிறேன். நவம்பர் 13 என்னமோ தான் நினைக்கிறேன் அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனது. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடவே கூடாது கடவுளே, நான் உன்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் இதுதான், இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. காவேரி இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினச்சி கூட பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காரு தாத்தா.